Taste the Daily. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கழிவுநீர் மற்றும் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசும் குளத்தால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கோட்டைமேடு கிராமத்தில் உள்ள குளத்தில் கழிவுநீர் கலந்து குப்பைகள் நிறைந்து பாசி படர்ந்தவாறு காட்சியளிக்கிறது. இதிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசும் நிலையில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்து பணிகளை ஸ்டாலின் அரசு செயல்படுத்தாததன் காரணமாக நீர்நிலைகள் மாசடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே விளம்பர ஸ்டாலின் அரசால் கட்டப்பட்ட ஏறு தழுவுதல் அரங்கம் விரிசல் விட்டு சேதமடைந்துள்ளது. கிழக்கரை கிராமத்தில் மக்கள் வரிப்பணம் பல கோடி ரூபாயை செலவு செய்து ஏறு தழுவுதல் அரங்கம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏறு தழுவுதல் அரங்கம் பல இடங்களில் சேதமடைந்தும் கட்டிடங்கள் விரிசல் விட்டும் காணப்படுகின்றன. மேலும் தடுப்பு கம்பிகளும் சேதமடைந்துள்ளன. விளம்பரத்திற்காக அமைக்கப்பட்ட ஏறு தழுவுதல் அரங்கத்திலிருந்து வருவாய் ஈட்ட முடியாமலும் அரங்கத்தை பராமரிப்பதற்கான செலவுகளை சரிகட்ட வழி தெரியாமலும் நிர்வாக திறனற்ற திமுக அரசு திணறி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலத்தில் நெடுஞ்சாலை ஓரம் லாரியை நிறுத்தியதற்காக ஏவல் துறையினர் 2000 ரூபாய் அபராதம் விதித்ததாக லாரி ஓட்டுநர் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து கோவைக்கு சரக்கு லாரியை ஓட்டுநர் முத்துக்குமார் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது சேலத்திலிருந்து சங்ககிரி செல்லும் சாலையின் ஓரம் லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் இயற்கை உபாதை கழிக்க சென்றுள்ளார். அப்போது போலீசார் லாரி ஓட்டுநரை தகாத வார்த்தைகளால் திட்டி 2000 ரூபாய் அபராதம் விதித்ததாக தெரிய வருகிறது. திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் தொடர்ந்து மக்களிடம் அபராதம் என்ற பெயரில் கொள்ளையடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. என்னால வைத்த வெளி தாங்க முடியாம யூரின் போறதாண்டி ஓரம் கட்டணும் சார். ஓரம் கட்டி யூரின் போய்கிட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் ஜீப் வந்துட்டாங்க சார். வந்தாங்க, என்ன பண்றேன்னு கேட்டாங்க. யூரின் போயிட்டு சார், நான் வந்துடுறேன் சார், வண்டி எடுத்துறேன் சார். வண்டி எடுயாங்க நிப்பாட்டுக்கணும், யூரின் போக நிப்பாட்டுதான் சார். வண்டியை பாத்ரூம் யூரின் போறதுக்கு நிப்பாட்டலன்னு கேட்டு ஒரு வார்த்தை தான் சார் கேட்டேன். அதுக்கு தான் உனக்கு நான் 2000 கேஸ் போடுறேன்னு சொல்லி 2000 கேஸ் போட்டு விட்டாங்க சார். இடியா இருக்கிற இடத்துல தான் சார் ஓரம் கட்டுறோம். யாருக்காவது இடைஞ்சலா இருந்தா பரவாயில்ல, யாருக்கு இடைஞ்சலாம் நிப்பாட்டினா என்ன மாதிரி டிரைவர் யாரும் பாதிக்கப்படக்கூடாது சார். அதுக்கு காவல்துறை என்னன்னு கண்டிக்கணும் சார். இஷ்டத்துக்கு கேஸ் போடுறாங்க சார், இஷ்டத்துக்கு ஆன்லைன் கேஸ் இஷ்டத்துக்கு போடுறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே காரும் பைக்கும் மோதிய விபத்தில் சகோதரர்கள் 2 உயிரிழந்தனர். கூடலூர் கிராமத்தை சேர்ந்த சந்தோஷ் மற்றும் அவரது சகோதரர் கார்த்திக் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் அரக்கோணம் நோக்கி சென்றுள்ளனர். அப்போது சஞ்சீவிராயன் கண்டிகையில் அவர்களின் இருசக்கர வாகனம் மீது எதிரே வந்த கார் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. இதில் சகோதரர்கள் 2 உயிரிழந்தனர். இதையடுத்து சாலை பாதுகாப்பு நடவடிக்கையில் மெத்தனமாக இருக்கும் விடிய அரசை கண்டித்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நியாயம் வேண்டி போராடியவர்களை வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கைது செய்தது.